வணக்கம். நான் உங்கள் காயத்ரி கதிர் ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இயற்கை முறையில் விளைய வச்ச உளுந்து பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செடியாக வளர்ந்ததுலேருந்து சேல்ஸ் கொண்டு போகிற வரைக்கும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாங்கள் விதைக்கிறப்ப வீடியோ எடுக்கலை, அதனால தான். நாங்கள் ஒரு 30 சென்டில் உளுந்து போட்டிருந்தோம். உளுந்து 3 மாதத்து பயிர். உளுந்து பொறுத்தளவு ஒரேடியாக அறுவடை பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக காய தான் நெத்தை மட்டும் எடுத்து அறுவடை பண்ணணும். வெயில் நேரத்தில் எடுத்தால் செடியில் தொட்டோட வெடிச்சிரும் இந்த மாதிரி. அதனால தான் வெயிலுக்கு முன்னாடி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. மீதி எல்லாமே பிஞ்சும் பூவுமாக இருக்கும். பச்சை பயிர்லேயும் உளுந்துலையும் உள்ள மிகப்பெரிய சவால் என்னென்னா, நெத்து பொறுக்கிறதுக்கே ஒரு தனி செலவாகும். இவங்க தான் ஃபஸ்ட்டு நெத்து பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆரம்பித்ததுலேருந்து இவங்க நெத்தெல்லாம் பொறுக்கி முடிச்சுட்டு ஒரு தண்ணி விட்டால் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பூ பிஞ்செல்லாம் நல்லா விளைஞ்சு உளுந்தா மாறும். ஆனால் இவங்க ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ளேயே ஆரம்பித்த இடத்துல உளுந்தெல்லாம் காஞ்சு போயிடுச்சு. அப்போனா பிஞ்சுலேயே விளையாமலே காஞ்சிருச்சு. நமக்கு அது கொஞ்சம் மிகப்பெரிய லாஸ்ன்னு தான் நம்ம சொல்லலாம். நாங்கள் இது வரைக்கும் ஒரு பூச்சி விரட்டி கூட அடித்தது இல்லைங்க. காரணம் இவங்க தான் இருக்கிற எல்லா பூச்சி புழுவெல்லாம் தேடி தேடி சாப்பிட்ருவாங்க. எங்களை மருந்தடிக்க விடாமல் பார்த்துக்கிறாங்க. பிடுங்கின நெத்தெல்லாம் இந்த மாதிரி தார்பாயில் போட்டு 2-3 நாள் காய விடணும். காஞ்சதையும் இந்த மாதிரி குச்சியில் தட்டுனா தோல் தனியாக உளுந்து தனியாக வந்துடும். போன டைம் மிஷினில் கொடுத்து க்ளீன் பண்ணோம். எங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆச்சு. அதனால இந்த டைம் ஆளை வச்சு க்ளீன் பண்ணிட்டோம். 2 தடவை ஆளை வச்சு நெத்தை பொறுக்கி எடுத்துக்கிட்டோம். கடைசியாக இருக்கிறத செடியோடு அறுத்து காய வச்சிட்டோம். ஏன் வேரோடு பிடுங்காமல் அறுத்தோன்னா, வேரில் நைட்ரஜன் வேர் முடிச்சுலாம் அப்படியே இருக்கும். அது மண்ணுக்கு ரொம்ப சத்து. அதனால் அறுத்துட்டோம். இந்த மாதிரி உளுந்து நல்லா காஞ்சதையும் நெத்தை பண்ணின மாதிரியே குச்சியோட தட்டுனா உளுந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். உளுந்தோட தோல், இந்த குச்சி இதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. எங்கள் தோட்டத்தில் இருக்க ஆடு மாடுக்கெல்லாம் நம்ம கொடுப்போம். ஆடு அதை ஸ்நாக்ஸ் மாதிரி நறுக்கு முறுக்குன்னு நல்லா சாப்பிடும். இதெல்லாம் மூட்டை பிடிச்சி வச்சுருக்கோமே உளுந்துன்னு பார்க்குறீங்களா? இல்லை, இதுதான் எங்கள் ஆட்டு மாட்டோட நொறுக்கு தீனி. எப்படி சாப்பிடுதுன்னு பார்ப்போம். எங்ககிட்ட இருக்க வாழை பண்ணுற ஒரு ஆட்டுக்கிட்ட கொடுத்தோம். அது ரொம்ப சூப்பராகவே சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. சாப்பிட்டுட்டே இருந்துட்டு திடீர்னு என்ன பண்ணுச்சு, என் கையை ஸ்நாக்ஸ் மாதிரி கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, நம்ம கையை திடீர்னு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் உனக்கு ஸ்நாக்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடித்து எடுத்த உளுந்து தூசியாக இருக்கும். காற்றடிக்கிறப்ப தூத்துனா தூசிலாம் காற்றுல பறந்துடும். உளுந்து க்ளீன் ஆகி இந்த மாதிரி ஆகிடும். இதை ஒரு 2 நாள் காய வச்சு மூட்டை பிடிச்சி வச்சுக்கணும். இதில் பிஞ்சு உளுந்து, சொத்த உளுந்து, கல், மண், உடஞ்ச உளுந்து அப்படின்னு எல்லாமே கலந்து தான் இருக்கும். இதை கையிலலாம் புடச்சி க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறைய இடத்துல விசாரித்து கடைசியாக உளுந்து க்ளீன் பண்ணுற மிஷின் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் அந்த மிஷின். இதில் நம்ம கொண்டு போன உளுந்தை கீழே கொட்டினா அது மேலே நிறைய சல்லடை வழியாக போய் உளுந்து தனியாக, குப்பை தனியாக, சைஸ் வாரியாக நமக்கு பிரித்து கொடுத்துரும். போன டைம் ஹார்வெஸ்ட் பண்ணதில் எங்களுக்கு இந்த அளவு கஷ்டம் இல்லை. ஏன்னா ஒரே மாதிரி எங்களுக்கு உளுந்து வந்துருச்சு. இந்த டைம் பிஞ்சு உளுந்து எல்லாமே கலந்தது தான் எங்களால் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. நிஜமாக சொல்கிறேங்க, இந்த உளுந்து க்ளீன் பண்ணுற மிஷின் மட்டும் கிடைக்கலன்னா நாங்கள் உளுந்து விவசாயத்தையே கொஞ்சம் வெறுத்துருப்போம். இதோ இவர் காட்டுறாரு பாருங்கள், பிஞ்சு உளுந்து, சொத்த உளுந்து, அது எல்லாமே பிரித்து செப்பரேட் ஆகி நம்ம வந்துருச்சு. இதுதான் க்ளீன் பண்ண உளுந்து. இந்த உளுந்தை நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸும் செல்ஃப் லைஃப்பும் வாங்கிட்டோம். நாங்கள் நெட்லேருந்து நம்ம எடுத்து போட வேணாம், நம்ம ப்ராடக்ட்டுக்கு தனியாக டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி லேபிள் பண்ணி அதை பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.